ஐயா. தோற்றம் ஐயா. அந்த இதுல இந்த ஒரு நோட்டீஸ் வீடு போட்டிருந்தாங்க, பார்த்தோம். அந்த பைபிள் உள்ள வசனங்கள் எல்லாம் போட்டிருந்து. ஆமா ஆமா. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அதாவது கிறிஸ்தவம், நீங்க கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும். கிறிஸ்தவம் என்பது மதமா இல்ல அது ஒரு அரசியல் கட்சியா அப்படிங்கறது தான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெருமனையில இருந்து பேசுறேங்க. பெரும்பனை. கிறிஸ்தவம் என்பது மதமா இல்ல அது ஒரு அரசியல் கட்சியா இல்ல ஒரு இல்ல எனக்கு அது ஒரு மார்க்கம். அது மதமும் கிடையாது, அரசியல் கட்சியும் கிடையாது. மார்க்கம்னா என்னதுன்னு கேட்க. மார்க்கம்னா வழிகாட்டுதல். மார்க்கம்னா வழிகாட்டுதல். சரி, அப்போ மார்க்கம் வழிகாட்டுதல். அப்போ அதாவது அதே மார்க்கம் மத்தேயு அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, நீங்கள் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு பூமியையும் சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். என்ன சொல்றாரு? ஒருவனை உங்க மார்க்கத்துக்கு இழுக்கிறதுக்கு, நல்லா கேட்டுடுங்க, ஒருவனை கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இழுக்கிறதுக்கு நீங்க பூமியையும் சமுத்திரத்தையும் நீங்க சுத்தி திரியுறீங்க. நீங்க அப்படிதான் பாருங்க. இந்த மதம் எங்க இருந்தது? வெளிநாட்டுல உள்ள மதம். என்ன பண்ண, கடல்ல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்தா அந்த மதத்தை. இயேசு கரெக்டான்னு சொல்றாரு, சுற்றி திரிகிறீர்கள் மதம் மாத்துறதுக்கு ஒருவனை. ஆனா நீங்களும் ஏற்கனவே நரகத்துலதான் போய் உள்ள போறீங்க. அப்படியே ஒருவன் உன்னோட பேச்சை கேட்டு உன் மார்க்கத்துக்கு வரும் பொழுது அவனும் நரகத்துல விழுந்துருவான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ நான் கேக்குறேன், நீங்க பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு ஊர் ஊரா கொண்டு போய் இன்னைக்கு நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களே, இது வந்து அரசியல் கட்சிக்காரன் கூட என்னைக்காவது ஒரு தேர்தல் வந்தாதான் அவன் வந்து என்ன பண்றான், அந்த பிட் நோட்டீஸ் அடிச்சு அவன் கட்சிய ஒரு சின்னத்தை விளம்பரப்படுத்துறான் அவன் ஜெயிக்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இருந்து இதே வேலைதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னைக்கு ஏன் இப்படி வெள்ளைக்காரனுக்கு கைக்கூலியா செயல்படுறீங்கன்னு நான் கேக்குறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம். பேசி யார பார்த்து அந்த கேள்வி கேட்டாங்க நல்லபடியா. அப்போ அந்த காலத்துல பரிசேர் சதுசேருங்க ஒரு மத பிரிவினை பார்த்தா அது கேட்காது. ஏசு இந்த பூமியில வந்து எந்த மதத்தையும் உருவாக்கலைன்னு நீங்க நல்ல மதம் தெரிஞ்சுக்கணும். இருங்க, பரிசேயர் சதுசேயர் வந்து அவர் என்ன சொல்றாரு? மாயக்காரர்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, ஐயோ நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அதுவோ கல்லறையோ புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவரின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அவ்வாறே நீங்கள் மனிதர் முன்பாக நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், ஆனால் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். சர்ப்பங்களே, விரியன்பாம்பு குட்டிகளே, நீங்கள் நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாரு? அந்த வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும். அப்ப யாரு? இந்த ஊழியம் பண்றவனையும், இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்க பாதிரியார்களையும், இன்னைக்கு ஊழியம் சொல்லி பார்த்த பாஸ்டர்மார்களும், இவங்களதான் இயேசு சொல்றாரு. இன்னைக்கு மதம் மாத்துறதுக்கு நீங்க கங்கணம் கட்டி அழைகிற இந்த குரூப்பை தான் இயேசு என்ன சொல்றாரு? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். கல்லறை வெளியில பளபளன்னு தான் இருக்கும், உள்ள தோண்டி பார்த்தா நாரும். அதே போல நீங்க மனுஷன் முன்னாடி யோக்கியமா அங்கேயே பாவாடை மாதிரி கட்டிட்டு ரிப்பனாடாவை தொங்க விட்டுட்டு போறீங்க. ஆனா உங்க உள்ளத்துல வந்து காம, குரோத, லோபம், மதம், ஆச்சரியம், விபச்சார சிந்தனைகள் உங்க உள்ளத்துல இருக்குது. அதனால நீங்க எல்லாமே மனுஷன் கிடையாது. நீங்க வந்து விரியன் பாம்பு குட்டிகள், கட்டுரியம் பாம்புகள். நீங்க எல்லாம் நரகத்துல போய் விழுந்துருவீங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இவனுக்கு வந்து நல்லா கேட்டுடுங்க, என்ன சொல்றாரு? நீங்கள் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், அது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் சொல்லி இயேசு சொல்றாரு. பார்வைக்காக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே காம சிந்தனைகள் ஓடுது. இவங்க விபச்சார விதவைகளை என்ன பண்றாங்க? பச்சிக்கிறது என்ன? அவ கூட உடலுறவு வைப்பான்னு சொல்றாரு இயேசு. நான் சொல்லல ஐயா, இந்த பாதிரியார்கள் இந்த மாதிரி பித்தலாட்டக்காரர்கள் இப்படி பண்ணுவான்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு அந்த வேலை தானே பண்றீங்க? இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. நீங்க பரிசுத்தம் உங்களால சொல்ல முடியுமா? நான் பரிசுத்தமா இது வரைக்கும் பிறந்ததுல இருந்தே நான் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது இல்லைன்னு இயேசுநாதர் மேல சத்தியம் பண்ண முடியுமா உங்களால? சொல்லுங்க, உங்களால சத்தியம் பண்ண முடியுமா? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நீங்க வேதத்தை படிச்சு யாரை குறிச்சு சொன்னா அதுக்காக நல்லா தெரிஞ்சுடுங்க. இப்ப இருக்க ஊழியக்காரர்கள்லாம் கொலைகாரனும் விபச்சாரக்காரன் என்ன நீ சொல்றீங்க? இருங்க, அப்ப இப்ப இருக்க ஊழியக்காரன் பார்க்கறது யோக்கியனா? நீங்க யோக்கியனா? நீ சரியா புரிஞ்சு விடாம தான் நான் சரியா புரிஞ்சுயா? நீங்க யோக்கியனா சொல்லுங்க. நீங்க யோக்கியம் நான் சொல்லுங்க. இது வரைக்கும் என் மனைவியை தவிர எந்த பெண்ணையும் நேசித்ததுல உங்களால சொல்ல முடியுமா ஐயா? இருங்கய்யா, நான் பிறந்ததுல இயேசுவை ஆணையிட்டு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் பிறந்ததுல என் மனைவியை தவிர வேற யாரையும் நேசித்தது இல்ல. இனி சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க ஐயா. நான் விவரத்தை பேச விடாம ஒவ்வொருத்துக்கு அரசியல்கார மாதிரி பேசுறேன். என்னத்த அரசியல்காரமே பேசுறாங்க? நாங்களா அரசியல் பண்றோம், நீங்க தான் அரசியல் பண்றீங்க.
மத விளம்பரங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். இது என்ன மத விளம்பரம்? ஊருக்கு வீட்டுக்கு நோட்டீஸ் அடிச்சு போடுறீங்க. நாங்க என்னைக்காவது இந்துக்கள் என்னைக்காவது நாங்க உங்க வீட்டு வாசல்ல நோட்டீஸ் அடிச்சு போடுறோம்யா? எல்லாருக்கும் யாரையும் மாதத்துக்கு நாங்க வரல. அப்படியே நோட்டீஸ் அடிச்சு வீட்டுக்கிட்ட போடுறீங்க, கிறிஸ்தவ விளம்பரத்தை பண்ணி போடுறீங்க. இன்னைக்கு கக்கூஸ் முத கூட எழுதி போட்டிருக்காங்க ஐயா, இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கக்கூஸ்குள்ள எழுதி போட்டிருக்கான், இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி. சங்கீதம் 34:8 எழுதி போட்டிருக்கான். வசனம் அதிகாரத்தையும் எழுதி போடுறான். அது மட்டுமா சொல்றான், வருத்தப்பட்டு பாரஞ்சமுக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 சொல்லி கக்கூஸ்குள்ள எழுதி போடுறான். ஏற்கனவே பாரத்தை இறக்குறதுக்கு தானே அவன் கக்கூஸ்குள்ள போறான். அங்கேயும் விளம்பரம் பண்றான். ஐயா என்னையா மத விளம்பரம்? உங்களுக்கு ஏன் இவ்வளவு மத வெறி? நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. இந்துக்கள் யாராவது எங்க மதத்துக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடுறோமா? நாங்க யாராவது என் மதத்துக்கு வா, எங்க கடவுள் உன்னை காப்பாத்துவாரு, உன்னை 1000 வருஷம் வரைக்கும் உயிரோட வைப்பாரு சொல்றோமா? சொல்லுங்க. விதி முடிஞ்ச அவன் செத்து அவன் கிறிஸ்தவனா இருந்தா நீங்க 1000 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? என்னையா மக்களை ஏமாத்துறீங்க? நான் ஏன் கேக்குறேன், ஏன் இப்படி அப்பாவி மக்களை ஏமாத்துறீங்க? அதான் நீங்க தவறான மதம், நாங்க மதத்தை பத்தி சொல்ல வர மாட்டோம். நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க. மதம் நம்ம பெரிய அரசியல் கட்சியா? இருங்க, அப்ப கிறிஸ்தவ மதம் இல்லாம அரசியல் கட்சியா? அப்ப அரசியல் கட்சி ஒரு வழிகாட்டுதல். ஒரே வழிகாட்டுதல் இருக்கணும். இங்க சிஎஸ்ஐ, பெந்தைகோஸ்தே, ஆர்சி, ரட்சணீய சேனை, இயேசு அழைக்கிறார் விடுகிறார் எத்தனை சபை நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க? நான் கேக்குறேன், உங்களுக்கு இத்தனை சபை? மார்க்கம்னா ஒரே மார்க்கம், கிறிஸ்தவன் வைங்க. அப்படி இத்தனை பிரிவுகள் உங்களுக்கு? நான் கேக்குறேன், அப்ப கட்சிகள் தான் இப்படி பிரிச்சு வைப்பாங்க. நான் கேக்குறேன், கிறிஸ்தவ ஆலயங்கள் வந்து கட்சிகளா இல்ல அது கட்சி ஆபீஸ் தானே? கிறிஸ்தவ ஆலயமா? ஆலயம் கட்சி ஆபீஸ். உண்மை என்ன? அதுதான் உண்மை. கிறிஸ்தவ ஆலயங்கள் அங்க இருக்க மாட்டாரியா? ஏசுநாதருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மனுஷன் பேர சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஏசு ஒரு மனுஷன். நீங்க இயேசு தேவன் சொல்றீங்களா? இருங்கய்யா, இயேசு ஒரு மனிதன். அவர் தெளிவா சொல்றாரு. மற்ற யோவான் 8:40 சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள் சொல்லி இயேசுவை சொல்றாரு. தன்னை மனுஷன் சொல்றாரு. நீங்க எனக்கு இயேசு சாமி சாமினே அப்படி விளம்பரம் பண்றீங்க. இயேசு நீங்க பாத்துருக்கீங்களா? ஏசு யாரு சொல்லுங்க. ஏசு நீங்க பேச விடுங்க. எல்லாம் பெரிய மாதிரி பேசுறீங்க. நான் எல்லாம் பெருமையா பேசுறது இல்ல. நீங்க எதுக்கு இந்த வேலையை பாத்துக்கணும்னு கேட்கேன். நீங்க 100 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறீங்க. ஏன் இப்படி மதத்தை வளர்க்குறீங்க? இந்த நாட்டுல சட்டங்களுக்கு யாரும் இது பண்ண யாரும் தெரியுமா? நானே ஒரு வக்கீல் தான். அதாவது அவன் மதத்துக்கிட்டதான் அவன் மதத்துக்காரனு கிட்டதான் அவன் பேசிக்கிடணும், மதத்தை பரப்பணும். மற்ற மதத்துக்காரங்கிட்ட போய் வாழாட்டுறதுக்கு இந்த நாட்டுல சட்டம் இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்ல மதத்தை பற்றியுள்ள எந்த ஒரு கருத்தும் கிடையாது. மக்கள்கிட்ட பரிசுத்தத்துக்காக கொடுக்கிற ஒரு காரணம். நீங்க ஒரு வக்கீல படிச்சாலும் இப்படி சும்மா உங்க பாட்டு பேசிட்டு இருக்கல. ஐயா நான் அதாவது நல்லா கேட்டீங்க. கம்பேர் பண்ணி பாருங்க ஐயா. எதுக்கு நீங்க விளம்பரம் கொடுத்துருக்கீங்க? நாங்க உங்கள்கிட்ட தரமா? சரி இருங்க, நான் படம் போட்ட ஒரு காலண்டர் தரேன். அதை உங்க வீட்டுல தொங்க விடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. நான் இந்து கடவுள் படம் போட்ட ஒரு விநாயகர் படம் போட்ட ஒரு காலண்டர் உங்களுக்கு தரேன். இன்னைக்கு தரேன். வந்து என் வீட்டுல வாங்கிட்டு போங்க. என் வீட்டுல நோட்டீஸ் போட்டுருங்க. நல்லா கேட்டுடுங்க. என் வீட்டுல நோட்டீஸ் கிடக்குது. நான் உங்களுக்கு ஒரு காலண்டர் தரேன். நீங்க இதை வாங்கிடுங்க. நீங்க போட்ட நோட்டீஸ் மட்டும் நான் எடுக்கணும். ஆனா நான் தர காலண்டர் நீங்க வாங்க மாட்டீங்களா? வாங்க தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்க வீட்டுல போடுவீங்களா? நான் ஒரு முத்தாரம்மன் படத்தை போட்ட ஒரு காலண்டர் உங்களுக்கு தரேன். உங்க வீடுகள்ல போட்டு நீங்க அதை சம்மதிப்பீங்களா? சொல்லுங்க. அதை பத்தி பேச வரலன்னு உங்ககிட்ட பேச வரல. உங்க நோட்டீஸ் என் வீட்டுக்குள்ள கிடக்குது. நான் கேக்குறது அது இல்ல. நான் ஒரு காலண்டர் தரேன். அதை உங்க வீட்டுல போடுவீங்களா? உங்களுக்கு சம்மதம் இல்ல. அப்போ என்னோட இந்து தெய்வத்தின் படத்தை உங்க வீட்டுல ஒரு காலண்டர் போடுறதுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்ல. அப்போ நீங்க குடுக்குற நோட்டீஸ் நாங்க படிக்கணுமா? ஏயா ஏன் இந்த மதவெறி பிடிச்சு தெரியுறீங்க? நான் தெரியாம கேக்குறேன். உங்களுக்கு எந்த மதவெறி? ஏன் இந்த மத உணர்வு? வெள்ளக்காரன் என்னைக்கு இந்த நாட்டை விட்டு போனோம்னா அன்னைக்கே கிறிஸ்தவ மதம் போயிருச்சியா? நீங்களாம் யாரியா? இந்துக்கள். நேற்று காலையில மதம் மாறினவங்க. நீங்க தாய் மதம் திரும்புங்க. முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. அதை விட்டு இன்னும் வெள்ளக்காரனுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்காதீங்கய்யா. ஏன் இந்த வேலை பண்றீங்க? இந்த நாட்டுல சொத்தை திங்கிறீங்க. எதுக்கு விசுவாசம் காட்டுறீங்க? நான் கேக்குறேன். இந்த மதம் இந்துள்ள மதமாயா? நான் கேக்குறேன். இந்த கலாச்சாரம் இந்திய கலாச்சாரமா? சொல்லுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் உங்களுக்கு மதவெறி? நான் கேக்குறேன். உங்களுக்கு ஏன் இந்த மதவெறி என்று நான் கேட்கிறேன். ஒரு மனுஷன் தான் நீங்க. சட்டத்தை நாங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் செயல்படுவோம். சட்டத்தை நான் சொல்லல. இருங்க. படம் போட்ட காலண்டர் கொடுங்க. நான் என் வீட்டுல தொங்க போடுறேன். அதே போல நான் ஒரு இந்து கடவுள் படம் போட்ட ஒரு காலண்டர் தரேன். உங்க வீட்டுல தொங்க விடுவீங்களா? நான் கேக்குறேன். அது இல்ல. நான் ஒரு காலண்டர் தான் உங்களுக்கு தொங்க விடுவீங்களா? நீங்க ஒரு காலண்டர் கொண்டாங்க. என் வீட்டுக்கு ஒரு காலண்டர் கொண்டாங்க. ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவ ஒரு இயேசுநாதர் படம் போட்ட ஒரு காலண்டர் கொண்டு வாங்க. நான் என் வீட்டுல தொங்க விடுறேன். அதே போல நான் ஒரு இந்து கடவுளோட படத்தை போட்டு ஒரு காலண்டர் தரேன். உங்க வீட்டுல தொங்க விடுவீங்களா? சொல்லுங்க. அப்புறம் என்னையா மதவெறி? மதவெறி எதுக்கா உங்களுக்கு?
எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுங்கய்யா. ஏன் அப்படி மதவெறி பிடிச்சி தெரியுறீங்க நாட்டுக்குள்ள? எல்லா கடவுளும் எத்தனை கடவுள் இருக்காங்க அதை சொல்லுங்க. என்ன எத்தனை கடவுள்? உனக்கு இந்த கடவுள் நீங்க என்ன கண்ணில் பாத்திருக்கீங்களா? இயேசுநாதர்ங்கிற ஒரு உருவமே கற்பனையில வரைஞ்சது. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இயேசுநாதருக்கு இப்படிதான் இருந்தா உனக்கே தெரியும். பாத்திர போய் கற்பனையில வரைஞ்ச ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இவர்தான் இயேசுநாதர், இவர்தான் உலகத்தை படைச்சாரு சொல்லி எவனையா ஏமாத்துறிய? இந்த உலகம் யார் உண்டாக்குனாரு தெரியுமா? பரமேஸ்வரன் சிவன் உண்டாக்குனது. அந்த சிவன் தான் இயேசுக்கும் அப்பன், உனக்கும் அப்பன். முதல்ல புரிஞ்சுடுங்க. சும்மா அந்த சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது. சிவன் ஒருவன் தான் இறைவன். அவன் தான் உலகத்துல எல்லா இறைவனுமா இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு உண்டாக்குனது அவன் தான். இயேசுவோட அம்மாவை படைச்சதும் அந்த சிவன் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மதவெறி பிடிச்சி ஊருக்குள்ள நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குற இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. தயவு செய்து விட்டுருங்க. நீங்க உங்க கிறிஸ்தவங்களுக்கு கூட அந்த நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. உங்க கிறிஸ்தவங்க கிட்ட நீங்க பழகிக்கிடுங்க. அவங்க வீட்டுல நோட்டீஸ் கொண்டு போடுங்க. ஏன் நான் கேக்குறது என்ன? நான் ஒரு இயேசுநாதர் படத்துக்கு காலண்டரை எனக்கு தாங்க, நான் என் வீட்டுல போடுறேன். நான் ஒரு இந்து கடவுளோட படத்தை தரேன், உங்க வீட்டுல போடுவீங்களா? இது உங்க சம்பந்தமான இருக்குதா உங்களுக்கு? அப்போ ஓ மதத்துல நீ இவ்வளவு வெறியா இருக்கல, அப்ப நான் கேட்கல. நான் கேக்குறேன், இந்து என்ன இழிச்சவானா? சொல்லுங்கய்யா. நான் கேக்குறது இல்ல. ஏன் இவ்வளவு மதவெறி உங்களுக்கு? எல்லா மதமும் ஒண்ணும் சொல்லுங்கய்யா. ஏன் இப்படி மதவெறி பிடிச்சு தெரியுங்க? இந்துக்கள் என்ன சொல்றான்? இந்து எல்லாத்தையும் தான் சொல்றான். நீங்க ஏன் அப்படி தெரியுறீங்க? நீங்க யாரு? நீங்க பூர்வீக கிறிஸ்தவனா? கிடையாது. நேத்து கல்ல மதம் மாறி இருப்பீங்க. ராமருங்கிற பேர ராபர்ட்னு மாத்தி வச்சிருப்பீங்க. ஏன் இந்த இது? ஏன் வெள்ளக்காரனுக்கு கைக்குள்ளேயே செயல்படுறீங்க? இந்த வேலை பண்ணாதீங்க. இந்த நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறது, இப்படி இந்த மதத்தை மாத்துறது, இந்த ஏமாத்துற வேலை பண்ணாதீங்க. இந்துக்கள் வந்து சாதுக்கள். அவன் நல்லவனா இருக்க காட்டிதான் அந்த நாட்டுல நீங்க இன்னும் ஜீவனாம்சம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் எல்லாம் பொங்கி எழுவான் ஒரு நாளைக்கு. இந்துக்கள் என்னைக்கு பொங்கி எழுறானோ அன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு கிறிஸ்தவ பையன் உயிரோட இருக்க மாட்டான். நான் சொல்றேன் இந்த இடத்துல. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்துக்கள் உணர்ச்சி பூர்வமா பொங்கி எழுறானோ அன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்காது. ஓப்பனா சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்டுல இருக்க மாட்டான். எல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு ஓட குறைச்சு விட்டுருவான். பாத்துக்கீங்க. நீங்க ஒரு இந்து நாட்டுக்காரன் வந்து ஒரு இந்த இந்திய நாட்டுக்கு சொந்தக்காரன் இந்து இன்னைக்கு எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றான். ஏயா வெள்ளக்காரன் கொண்டு வந்த மதம்